ஒரு தவறும் ஆக்டிங் அவ்வளவு நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் ஆனா இந்த பேர் வெளியே வரும். அற்புதமான படம். எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க. ரொம்ப பெருசா அந்த அளவுக்கு பெருசாலாம் ஒண்ணும் இல்லை. எல்லாரும் வந்து பார்க்க வேண்டிய படங்கள் தான். ரொம்ப 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 சூப்பரா இருக்கு. எல்லாருமே நல்ல காஸ்டிங். காளிதாஸா இருக்கட்டும், சந்தீப் கிஷனா இருக்கட்டும், தனுஷ் சாரா இருக்கட்டும், நடிச்ச எல்லாருக்கும் ஈக்குவல் ரோல் கொடுத்திருக்காப்ல. யாருக்குமே ஸ்பெஷலான கொடுத்தது எல்லாம் ரொம்ப 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 அருமையான படம். அருமையா இருக்கு. மிரட்டி விட்டாங்க. படம் 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 படம்னா இதுதான். போன படம் சரியா போகல அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் விட்டுருங்க. தூக்கி சாப்பிட்டாப்ல தனுஷ் தனுஷ் எப்படி இருக்கு? தனுஷ் எப்படி நடிச்சிருக்காப்ல? ஏஆர் ரஹ்மான் மியூசிக்லாம் பாருங்க. நாயின் வந்து ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல அப்படி போட்டுருங்க. படம் எப்படி வைலன்ஸா இருக்கா? ரொமான்ஸ் எல்லாமே இருக்கு. ஃபேமிலியா பார்க்கலாமா? ஃபேமிலியா ஸ்டார்டிங் சரி எண்டும் சரி சூப்பரா இருக்கு. போரே இல்லை. நல்லா இருந்துச்சு ப்ரோ படம். உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? எதிர்பார்த்த அந்த அளவுக்கு கரெக்டாக இருந்துச்சு ப்ரோ படம். எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன டிஃப்ரெண்டா இருந்தது தனுஷோட இயக்கத்தில்? டிஃபரன்ஸ்னு சொல்லிடுறேன். அவர் நினைச்சதை அவர் கொடுத்தாரு ப்ரோ. இந்த மாதிரி அவ்வளோதான் ப்ரோ. வெற்றிமாறன் படங்கள்ல தொடர்ந்து நடிச்சதுனால அவரோட சாயல் இந்த இயக்கத்தில் இருக்கு. அந்த மாதிரின்னு சொல்லிட முடியாது ப்ரோ. இது வந்து தனுஷோட இயக்கங்கிறதுனால அது அப்படியே என்டையரா டிஃப்ரெண்டாக தான் இருந்துச்சு. அதே மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அவரோட பெஸ்ட் அவர் கொடுத்துருக்காரு ப்ரோ. படம் பொறுத்து ப்ரோ. செம படம் ப்ரோ. லாஸ்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? எப்படி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நல்லா இருக்கு. அதனால எக்ஸ்பெக்டேஷன் வைக்கல. ஆனால் பயங்கரம். ஏன்னா மேக்கிங்லாம் எப்படி சூப்பர் ப்ரோ. ஆச்சரியம். படம் எப்படி ப்ரோ? படம் வந்து தனுஷ் அண்ணா ஃபுல் பெஸ்ட். அவரோட ஃபுல் பெஸ்ட் கொடுத்துருக்காரு. வட சென்னைக்கு அப்புறம் இதுதான் ப்ரோ. செம்மையா இருக்கு. அவரோட மேக்கிங் ஸ்டைல் எப்படி இருக்கு? ஏன்னா தொடர்ந்து வெற்றிமாறன் படங்கள்ல நடிச்சுட்டு வந்ததுனால அந்த சாயல் இருக்கு அவரோட இயக்கத்துல அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்துருக்கு. எப்படி இருக்கு? அந்த வெற்றிமாறன் கதை அப்படியே வேற, இது வேற. ஆனா ரெண்டு மேக்கிங் வந்து ரெண்டுத்துலயுமே வேற 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 அப்படியே ஆப்போசிட் காமிச்சிருக்காங்க. வேற லெவல் படம் குத்துருக்காங்க. சூப்பரா இருக்கு. ஜானர்ல இருக்கு. என்ன மாதிரி? ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். படத்தை பார்க்க வராங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வரலாம்? ஆக்சுவலா இது வந்து ஒரு ஃபேமிலி மூவி இல்ல. ஸோ பேச்சுலர் அதுக்கெல்லாம் சூப்பரா இருக்கும். மற்றபடி படம் ஒரு பக்கம் தனுஷ் மாஸ் காமிச்சினாருன்னா இன்னொரு பக்கம் ஏஆர் ரஹ்மான் விரிஸ்டர் மியூசிக்ல. தொடர்ந்து வந்து எல்லா படங்களையும் வந்து எஸ்.ஜே. சூர்யா வந்து முக்கியமான ஆளா இருக்காரு. ஆனா அவர் வந்து சின்ன ரோல்ல ரொம்ப டம்மி ஆக்கிட்டு போற மாதிரியான ரோல் இதுல எப்படி இருக்கு அவரோட? இது டம்மின்லாம் இல்லையே. இதுல ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் ரோல் தான் கொடுத்துருக்காங்க. அவரோட ஆக்டிங் எப்படி இருக்கு? அவர் எஸ்.ஜே. சூர்யா பத்தி சொல்லவா வேணும்? சும்மாவே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.